அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் நம்ம எல்லார் மேலயும் உண்டாவதாக. இன்னைக்கு நாம ஒன்னா ஒரு பயணம் போக போறோம். நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடிக்கும் வழிகாட்டுற பரிசுத்த குர்ஆன்ல இருக்கிற ரொம்ப சக்தி வாய்ந்த பிரார்த்தனைகளை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க அந்த வார்த்தைகளோட ஆழத்துக்குள்ள போகலாம். சரி வாங்க, இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த ஒரு வசனம் இருக்கு இல்லையா, இதுதாங்க அல்லாஹ் கூட நாம பேசுற ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு இதய துடிப்பு மாதிரி. நம்ம கேக்குற ஒவ்வொரு துவாவுக்கும் இதுதான் ஒரு அசைக்க முடியாத அடித்தளம். ரொம்ப தெளிவான, அதே சமயம் ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பிரகடனம் இது. யா அல்லாஹ், எங்களோட வணக்கம் உனக்கு மட்டும்தான், நாங்க உதவியும் உன்கிட்ட மட்டும்தான் கேட்போம். நம்ம பயணத்தை எங்கிருந்து தொடங்கலாம்னா, நமக்கும் நம்மள படைச்சவனுக்கும் நடுவுல ஒரு நேரடியான, ரொம்ப நெருக்கமான உறவை உருவாக்குற பிரார்த்தனைகள்ல இருந்து ஆரம்பிக்கலாம். துவானா என்ன? சும்மா நமக்கு வேண்டியதை கேட்கறது மட்டும்தானா? இல்லவே இல்ல. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் துவாங்கிறது ஒரு மிக ஆழமான வணக்கம். அது அல்லாஹ் கூட நாம பேசுற ஒரு அந்தரங்கமான உரையாடல். நம்ம தேவைகள், நம்ம பயங்கள், நம்ம நம்பிக்கைகள் எல்லாத்தையும் அவன் முன்னாடி நாம சொல்ற ஒரு புனிதமான தருணம் அது. இந்த வசனத்துல உண்மையிலேயே நம்மள ரொம்ப ஈர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு. அதோட பின்னணி தான் அது. இது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட பிரார்த்தனை. 2 பேரும் சேர்ந்து காபாவை கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த பெரிய சாதனைக்காக அவங்க பெருமையே படல. அதுக்கு பதிலா ரொம்ப பணிவோட, யா அல்லாஹ், எங்க கிட்ட இருந்து இதை ஏத்துக்கோ அப்படின்னு கேக்குறாங்க. இது நமக்கு என்ன சொல்லி கொடுக்குது? நம்மளோட செயல்கள் எவ்ளோ பெருசா இருந்தாலும் சரி, அல்லாஹ் அதை ஏத்துக்கிட்டாதான் அது உண்மையான வெற்றி. இப்போ மனுஷனோட 2 ரொம்ப அடிப்படையான தேவைகளை பத்தின பிரார்த்தனைகளை நம்ம பார்க்கலாம். ஒன்னு இறைவனோட நேர்வழி, இன்னொன்னு அவனோட மன்னிப்பு. நேர்வழி கிடைக்கிறதுங்கிறது அல்லாஹ்வோட ஒரு மிகப்பெரிய பரிசு. ஆனா இந்த பிரார்த்தனை நமக்கு ஒரு அழகான விஷயத்த ஞாபகப்படுத்துது. அந்த பரிசை வாங்கினதுக்கு அப்புறம் அதுல உறுதியா நிக்கிறது அதைவிட பெரிய போராட்டம். இது சும்மா வழிகாட்டுதல கேக்குறதுவா மட்டும் இல்ல. யா அல்லாஹ், நேர்வழிய காட்டிட்ட, ஆனா என் இதயத்தை மட்டும் தடுமாற விட்டுறாத அப்படின்னு கேக்குற ஒரு ஆழமான, உருக்கமான வேண்டுகோள். இது இது மனித வரலாற்றோட முதல் பிரார்த்தனைகள்ல ஒன்னுன்னு சொல்லலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட வார்த்தைகள் இது. மனுஷங்கன்னா தவறு செய்வோம் அப்படிங்கறத எவ்வளவு ஆழமா இது நமக்கு உணர்த்துது பாத்தீங்களா? நம்ம தப்ப முழுசா ஒத்துக்கிட்டு, யா அல்லாஹ், உன்னோட கருணை இல்லாம எங்களுக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு சரணடையறது தான் ஒரே வழிங்கிறது இந்த வார்த்தைகள் ரொம்ப உருக்கமா நமக்கு சொல்லுது. நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் சோதனைகள் கண்டிப்பா வரும். அந்த மாதிரி கஷ்டமான, மனசு வலிக்கிற நேரங்கள்ல என்ன சொல்லி துவா கேட்கறதுனே தெரியாம தவிச்சிருக்கோமா? குர்ஆன் நமக்கு மிகச்சரியான வார்த்தைகளை கத்துக் கொடுக்குது. வாங்க அதுல சில பிரார்த்தனைகளை பார்க்கலாம். சுப்ஹான் அல்லாஹ். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட இந்த துஆ அல்லாஹ் கிட்ட நம்ம பலவீனத்தையும் இயலாமையையும் எவ்வளவு நேர்மையா ஒத்துக்கணுங்கிற அழக காட்டுது. அவர் தன்னோட வயசையும் உடம்பு தளர்ந்து போனதையும் மறக்கவே இல்ல. அது அல்லாஹ் கிட்ட ஒரு காரணமா சொல்லி தனக்கு வேண்டியதை கேக்குறார். நம்ம பலவீனத்தை ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் அடுத்த ஸ்டெப் என்ன? மன வலிமைய கேக்குறது. இந்த பிரார்த்தனை அததான் செய்யுது. தாலூத் அவங்களோட படை ஜாலூத்தோட பெரிய படையை எதிர்க்க போனப்போ அவங்க கேட்ட முதல் விஷயம் சபர் அப்படிங்கிற பொறுமைதான். ஏன்னா வெளியில ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி மனசுக்குள்ள ஒரு உறுதி வேணும் இல்லையா? அப்போ நம்ம பலவீனத்தை ஒத்துக்கிட்ட மன வலிமையையும் கேட்டதுக்கு அப்புறம் நாம வெளியிலிருந்து வர உதவிக்காக அல்லாஹ் பக்கம் திரும்புறோம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க மக்கள் அவங்கள ஏத்துக்காதப்போ அல்லாஹ் கிட்ட தான் உதவி தேடினாங்க. இது நமக்கு என்ன சொல்லுதுன்னா, நம்ம முயற்சி செஞ்சதுக்கு அப்புறம் கடைசி வெற்றி அல்லாஹ் கிட்ட இருந்து தான் வருங்கிற நம்பிக்கையே தருது. அடுத்து நம்ம பார்க்க போறது இஸ்லாமிய பிரார்த்தனையோட ஒரு ரொம்ப அழகான அம்சம். அது எப்படின்னா, இந்த உலக வாழ்க்கைக்கான தேவைகளையும் மறுமை வாழ்க்கைக்கான தேடலையும் ஒன்னா சேர்த்து எப்படி சமநிலைப்படுத்துதுன்னு பார்க்கலாம். இது ஒரு அற்புதமான ஒப்பீடு. பாருங்களேன், ஒரு துவால நம்ம பெத்தவங்க சின்ன வயசுல நம்ம மேல கருணை காட்டின மாதிரி இந்த உலகத்துல அவங்க மேல கருணை காட்ட சொல்லி கேக்குறோம். இன்னொரு துவால மறுமையில விசாரணை நடக்கிற நாள்ல அவங்களுக்காக மன்னிப்பு கேக்குறோம். இது இம்மை மறுமை 2யும் இணைக்கிற இஸ்லாத்தோட முழுமையான பார்வைய எவ்வளவு அழகா நமக்கு விளக்குது. இது குர்ஆன்ல இருக்கிற ரொம்பவே பிரபலமான ஒரு முழுமையான பிரார்த்தனைன்னு சொல்லலாம். ரப்பனா ஆத்தினா ஃபித்துன்யா ஹஸனதன் வஃபில் ஆஹிரதி ஹஸனதன் வகினா அதாபன்னார். இது இந்த உலகத்தோட நன்மையும் கேக்குது, மறுமையோட நன்மையும் கேக்குது, அதோட நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பையும் கேக்குது. ஒரு முஸ்லீமோட வாழ்க்கை பார்வை எப்படி இருக்கணுங்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த உதாரணம்.
பிரார்த்தனையோட உச்சகட்டம்னு எதை சொல்லலான்னா, நம்ம முழு நம்பிக்கையும் அல்லாஹ் மேல வச்சு எல்லா கெட்ட விஷயங்கள்ல இருந்தும் அவன்கிட்டயே பாதுகாப்பு தேடுறதுதான். சூரா அன்னாஸ், அதாவது மனிதர்களோட இறைவன்கிட்ட நாம எப்படி பாதுகாப்பு தேடணும்னு படிப்படியா கத்துக் கொடுக்குது. இது நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம இதயத்துக்குள்ள புகுந்து கெட்ட எண்ணங்களை உண்டாக்குற ஷைத்தானோட தீங்கிலிருந்து நம்மள காப்பாத்த சொல்லி கேக்குது. இது ஜின்கள் கிட்ட இருந்தும் மனுஷங்க கிட்ட இருந்தும் வர கெட்ட தூண்டுதல்கள் எல்லாத்தையும் உள்ளடக்குது. கடைசியா எல்லா பிரார்த்தனைகளும் நம்மள ஒரு உன்னதமான உணர்வுக்கு கொண்டு போய் சேர்க்குது. அதுதான் ஹஸ்பி அல்லாஹ், எனக்கு அல்லாவே போதுமானவன். இது தவக்குல் அப்படிங்கிற இறை நம்பிக்கையோட உச்சகட்ட நிலை. நம்ம எல்லா கவலைகளையும் நம்ம எல்லா காரியங்களையும் அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவன் மேல முழுமையா நம்பிக்கை வைக்கிறது தான் இதோட அர்த்தம். இந்த விளக்க பயணத்தோட கடைசியில உங்ககிட்ட ஒரு கேள்வி. இன்னைக்கு நாம பார்த்த இந்த துஆக்கள்ல எது உங்க மனச ரொம்ப தொட்டது? அந்த பிரார்த்தனைய உங்க வாழ்க்கையில ஒரு பகுதியாக்கிக்கோங்க. இன்ஷா அல்லாஹ், நம்ம மீண்டும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.